ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் டைம் சேனல். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ வந்து கொரோனா டைம்னால பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால வந்து நமக்கு ஒர்க் லோடு அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதை டைம் மேனேஜ் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான். இப்போ ஆன்லைன் வந்து சில பேர் டிஎன்பிசிக்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க கொடுக்குற ஷெட்யூல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒர்க் லோடு அந்த மாட்டம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்னால அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாட்டம் இருக்கும். அப்புறம் வந்து நமக்குன்னு சில பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட படிக்கிறத வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எந்தெந்த டைமில் வந்து எப்போ படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதாவது பாத்திரம் விளக்குறோம் இல்லையா, நம்ம வெங்காயம் நறுக்கிறோம், கீரை வெட்டுறோம் கீரை கட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து இப்போ ஆன்லைனில் படிக்கிறாங்க, ஏதாவது ஒன்று நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் கூட ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெடியூல் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி உள்ள லெசன் என்ன அப்படின்னா, அந்த லெசனை வந்து நம்ம ஏதாவது யூடியூப் சேனலில் நம்ம அதுக்குரிய லெசனை வந்து நம்ம போட்டு நம்ம பாத்திரம் கழுவுறப்ப இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப கிச்சன் ஒர்க் பண்ணுறப்ப அந்த வீடியோவை நம்ம கேட்குறப்ப வந்து நமக்கு அப்படியே அந்த 100% நம்ம மனசில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது. ஒரு 50% தான் நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்து நம்ம துணி துவைப்போம். சில பேர் வாஷிங் மிஷினில் போட்டுருவாங்க. கையில் துவைக்கிறவங்களுக்கு வந்து கையில் துவைக்கிறப்பையும் அவங்க வந்து என்ன பண்ணுவோம், அந்த யூடியூப் வந்து இப்போ நான் என்ன லெசன் பார்த்தோமோ அதை மறுபடியும் அதை லெசன் 1 டைம் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், மறுபடியும் வந்து கேட்குறப்ப வந்து ஒரு 70% வந்து ஸ்டோர் ஆகும். இப்படி நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு வேலையும் ஹவுஸ் க்ளீன் பண்ணுறப்ப அப்படின்னு ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம பண்ணுறப்ப நம்ம ஒரு வீடியோ ஒன்று படிக்க போகிறோன்னு ஒரு லெசன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த லெசன்ஸை வந்து நம்ம போட்டு கேட்கணும். இப்போ நம்மளோட சேனல்லையுமே வந்து நம்ம கோல்டன் டைம் சேனல்லே வந்து நம்ம தமிழ் போட்டுட்டு வரோம். ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து ஒரு லெசனுக்கு வந்து ஓவர்வியூ கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம அதை நீங்கள் கேட்டால் கூட அந்த கேட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் அந்த வீடியோ கேட்டுருவோம். நமக்குன்னு 1 hour வந்து ஒதுக்கணும் டைம். அதாவது நம்ம ஏர்லி மார்னிங் இல்லாட்டி நம்ம வந்து பசங்க தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிப்பாக படிக்கவே முடியும். அந்த டைமில் நம்ம வந்து நம்ம வீடியோ கேட்டோம்ல, அந்த வீடியோ பார்த்ததை நம்ம புக்கை எடுத்து வச்சு அந்த வீடியோவும் வச்சுட்டு நம்ம அதை பார்த்தோம்னா ஒரு லெசன் வந்து நம்ம படித்த வந்து ஒரு திருப்தி இருக்கும். சரி, இப்படிலாம் நம்ம டைம் மேனேஜ் பண்ணி நம்ம படிச்சிடறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பணம் வந்து எப்போ வேணாலும் நம்ம செலவு பண்ணிக்கலாம், சேமித்து வச்சுக்கலாங்க. ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பின்னால் வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்றது ஒரு நாள் வந்து அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா வந்து இது நமக்கான வருஷமாக இருக்கணும். ஏன்னா இந்த டிஎன்பிசி வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 1 ஹவராவது படிச்சுட்டே ஃபஸ்ட்டு 1 hour நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளோட படிப்பு நமக்கே தெரியாமல் அது 2 hours 3 hours அது நமக்கே தெரியாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அப்படின்றப்ப நம்ம வந்து நமக்கான பாதை இதான், நம்ம டிஎன்பிசி தான் போகணுன்றதை நம்ம வந்து இதை தான்ன்ற லட்சியத்தை நம்ம வச்சுருக்கோம். அப்படின்றப்ப நம்ம வந்து நம்ம கீழே எப்படியோ முள் பாதை இருந்தாலுமே அந்த முள்ளை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம நடந்து நம்ம அந்த வெற்றி பாதையை வந்து நம்ம தான் வந்து கரெக்டாக தேடி போகணும். அப்போது நம்ம எப்படி படிக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட லட்சியத்தை அடையணுன்றது அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. அழகாக நம்ம படித்து இந்த வருஷம் வந்து நமக்கான வருஷமாக நம்ம மாற்றியே தீரணும். நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you.